இன்னைக்கு வந்து என்ன விளாக் பார்க்க போறோம்னா வந்து பாப்பாக்கு வந்து 12வது புக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து அட்டை போடுற வீடியோ தான் பார்க்க போறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் பாப்பாவுக்கு கொடுத்த புக்கு. 4 புக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ், இது சின்னது. அடுத்தது வந்து பொருளியல் புக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து கணினி பயன்பாடுகள், இது ரொம்ப பெருசு. அப்புறம் இது வந்து எப்பயும் போல தமிழ் புக்கு. இது வந்து சின்னதா ஈஸியா அட்டை போட்டு முடிச்சிடலாம். இவளுக்கு அட்டை போட தெரியாது, நான் தான் போட்டு கொடுக்கணும். ஆனா நான்லாம் டக்கு டக்குன்னு ஈஸியா பர்ஃபெக்டா போட்டு முடிச்சிடுவேன். அதுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் 2 வாங்கியிருக்கோம். 2 வந்து 50 ரூபா, ஒன்று வந்து 25 ரூபா, இன்னொன்று 25 ரூபா, 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து நமக்கு வந்து ஸ்டாப்லரு, அப்புறம் வந்து ஒரு கத்திரிக்கோள். நான்லாம் வந்து முதல்ல ப்ரௌன் ஷீட்லாம் வாங்கி அட்டையே போட மாட்டேன். நியூஸ் பேப்பர்ல போட்டு போவேன், இல்லாட்டி காலண்டரை கிழிச்சு போட்டு போவேன். இன்னைக்கு இவள 50 ரூபா கொடுத்து ப்ரௌன் ஷீட் வாங்கி போட்டு போறான். என்னப்பா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரௌன் ஷீட்டை பிரிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து புக்கை வந்து கரெக்டா வச்சு ப்ரௌன் ஷீட்டை வந்து அளவு எடுத்து கிழிச்சுக்கணும். எப்படி அளவு எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எட்ஜில் புக்கை வச்சுட்டு அது மேலேயே இப்படி போட்டு கரெக்டா அடியில தெரியும், தெரியலினாலும் ஒரு அளவுக்கு மடக்கி ஒரு அளவுக்கு அளவு வச்சுட்டு நீங்க வந்து கிழிச்சுக்கலாம். வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து போட்டு இந்த மாதிரி புக்கை வந்து கரெக்டா இது பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டையுமே சரிசமமா பிடிச்சிட்டு, இதுதான் வந்து முக்கியமான இடம், கரெக்டா ஃபிட் பண்றதுக்கு. இப்படி வச்சுட்டு எடுத்து விட்டுட்டு இதுல வந்து மடக்கி விட்டுறணும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே எடுத்து இந்த மாதிரி ஒரு மடக்கிட்டோம்னா டைட்டா பிடிச்சிக்கும். கிரிப்பு கரெக்டா வந்துடும். இங்க கட் பண்ணணும், டிஸ்டர்பா இருக்கும் மடக்கு. கவர்ல வச்சிருந்த புளியக்காய் ஒண்ணுமே சிந்த கிடையாது. அடுத்து வந்து இந்த 4 பக்கமும் வெட்டி விட்டு மடிச்சு விட்டுக்கணும். சும்மா ஃபர்ஸ்ட் ரஃப்பா மடிச்சு விட்டு அதுக்கப்புறம் கரெக்டா மடிச்சுக்கலாம். புளி எதுலையுமே இல்லை, ஒரு கவர்ல தான் நான் வச்சிருந்தேன். மிளகாய்க்கு ஓட்டு வெயிட்டா இருக்குது. இந்த 2 கொடுப்பாங்களா? இப்போ 4 கொடுத்துக்கலாம், இன்னும் 2 கொடுப்போம். இன்னும் அப்படி தேடிட்டு கொண்டு முடிய மாட்டேங்குது. எல்லாம் சொல்றாங்களா? புளி தேடிட்டு இருக்கிறேன். மிளகாயத்துல வச்சிருந்து புளிப்பான் நல்லா இருக்குது. புளி ஒரு கவர்ல போட்டு வச்சிருந்தேன். எப்படி பர்ஃபெக்ட்டா இருக்குதா? பர்ஃபெக்ட்டா அடிக்கும் பாரு. மலக்காய்க்கு ஓட்டு வச்சு எங்க போகும்? 2 குடிக்கலாம். 12 போட்டிருக்க. அவ்வளோதான். 2 நிமிஷத்துல வந்து ஒரு புக்கு கட்டை போட்டாச்சு, பர்ஃபெக்டா போட்டாச்சு. எந்த ஒரு லூஸான இதுவுமே இல்லாம பர்ஃபெக்டா அட்டை போட்டாச்சு. ஸ்டாப்லர் பண்ணியாச்சு, மடக்கி விட்டு பின்னடிச்சாச்சு. இந்த மாதிரி எனக்கு வந்து புக்கு அட்டை போடுறதுல வந்து 8 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 1ஆவதுல இருந்து நானே தான் அட்டை போட்டுப்பேன். நியூஸ் பேப்பர்ல தான் போடுவேன். ப்ரௌன் ஷீட் வந்து 10ஆவதுக்கு அப்புறம் தான் ப்ரௌன் ஷீட்டையே கையில் எடுத்து அட்டை போடுறதுக்கு ஆரம்பித்தேன். ஆனாலும் பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சிருக்கிறேன். அவ்வளோதான், அட்டை போட்டு முடிச்சாச்சு. 4 புக்குமே பர்ஃபெக்டாக அட்டை போட்டாச்சு. எப்படி போட்டிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். 4 புக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் புக்கு சூப்பராக அட்டை போட்டாச்சு. பர்ஃபெக்டாக அட்டை போட்டிருக்கேன். எந்த ஒரு இதுவுமே இல்லை, லூஸாக இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா டைட்டாக அட்டை போட்டு ஸ்டாப்லர் பின்ன அடிச்சிருக்கேன். உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அட்டை போட்டால் இந்த மாதிரி போடுங்க. ரொம்ப நாளைக்கு கரெக்டாக வர மாதிரி போடுங்க. நீட்டாக இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் வந்து பரவாயில்ல சூப்பராக அட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 3 4 புக்குக்குமே அட்டை போட்டாச்சு.
சூப்பராக அட்டை போட்டாச்சு. நான்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் தான் அட்டை போடுவேன். இன்னைக்கு வந்து ப்ரௌன் ஷீட்டு வாங்கி அட்டை போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.